இந்த உலகத்தோட ஒரு ஃபேமஸான ஒரு படம் தான் தி லாஸ்ட் சப்பர். லியோனார்டோ டா வின்சின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான ஒரு பெயிண்டர் வரைஞ்ச தி லாஸ்ட் சப்பர்னு சொல்லப்படுற இந்த ஒரு படம் இருக்குல்ல, பைபிள்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட். அதை வச்சுதான் இன்னைக்கு மொத்த சர்ச்சுமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த நடந்த சம்பவத்தை இவர் இமேஜினரியா ஒரு படம் வரைஞ்சிருப்பாரு. அந்த பெயிண்டிங் நிறைய பேரை பிரமிக்க வச்சிருக்கு. நிறைய கான்ட்ரவர்சியும் இதனால உருவாயிருக்கு. ஜீசஸுக்கு ஒரு வைஃப் இருக்காங்க. ஜீசஸ்க்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட வாரிசு இன்னமும் உயிரோட இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த பிளட் லைன் இன்னமும் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுற ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயத்த பேசுற ஒரு படம் தான் லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கை சுத்தி அவ்வளோ கான்ட்ரவர்சி இருக்கு. எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த பெயிண்டிங் செயின்ட் மெரினா கிராசில் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கு. இந்த பெயிண்டிங் வந்து ஒரு கை அளவுக்கு இருக்குமா, ஒரு சும்மா ஒரு நார்மலா இவ்வளவு அளவுக்கு வரைஞ்சிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா இது இவ்வளவு சின்ன ஒரு பெயிண்டிங் கிடையாது. இட்டாலியில இருக்கிற மிலன்னு சொல்லப்படுற இடத்துல தான் இந்த ஒரு செயின்ட் மெரியா அப்படின்ற இடம் இருக்கு. இங்க வந்து ஒரு டைனிங் ஹால்ல ஒரு செவுத்துல பெரிய லாஸ்ட் சப்பர்னு சொல்லப்படுற பெயிண்டிங் வந்து டா வின்சியால வரையப்பட்டுச்சு. ஒரு தடவை மெலினா வந்து பிரான்ஸை சேர்ந்த ஒருத்தர் வந்து படையெடுத்து வந்து பிடிச்சிட்டு இந்த செயின்ட் மெரியாக்குள்ள வந்து பார்க்கும்போது அவர் வியந்து போனாராம். இவ்வளோ பெரிய படத்தை, இவ்வளோ சூப்பரான உயிர் உள்ள ஒரு படத்தை டா வின்சி வரைஞ்ச இந்த பெயிண்டிங் இருக்குல்ல, எல்லாரையும் வியக்க வச்ச ஒரு பெயிண்டிங் இது. ஏன் அப்படின்னா அப்ப மிலினோட பிரான்சிஸ்கோ என்ன சொன்னார்னா, ஒரு பெயிண்டிங் வரையணும், இந்த செயின்ட் மெரியால வந்து இருக்கிற செவுத்துலாம் பெயிண்டிங் வரையணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டா வின்சி எடுத்துக்கிட்ட பெயிண்டிங்ல ஒரு முக்கியமான பெயிண்டிங்னா அந்த லாஸ்ட் சப்பர். ஸோ அவர் நிறைய பெயிண்டிங் அந்த இடத்துல வரைஞ்சாலுமே லாஸ்ட் சப்பர்ன்றது ஏன் இவ்வளவு பெருசா பேசப்படுதுன்னா, உலகத்துல பல லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங் இருக்கு. இந்த சம்பவம் பைபிள்ல நடந்ததுக்கு 1500 வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு சம்பவம். ஸோ பைபிள்ல எல்லாருமே வந்து படிச்சிருப்பாங்க, விஷுவலா பார்த்திருக்க மாட்டாங்க. பைபிள்ல இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜீசஸ் வந்து இறந்து போறதுக்கு, அதாவது க்ரூசிஃபை பண்றதுக்கு முன்னாடி நைட் வந்து தன்னோட 12 சீஷர்களோட உட்காந்து சாப்பிட்டாரு. அப்படி அவர் சாப்பிடும் போது வைனையும் பிரெட்டையும் சாப்பிடுங்க, வைன் வந்து என்னோட பிரெட் வந்து என்னோட உடல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வச்சுதான் இன்னைக்கு பாதி சர்ச் வந்து உலகத்துல இருக்க எல்லா சர்ச்சுமே அதை வச்சுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல அவர் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாரு, இன்னைக்கு நைட்டு என்ன ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான் உங்க 12 பேர்ல அப்படின்னு சொல்லி. அது யாரு காட்டி கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூடாஸ்னு சொல்ல போற ஒருத்தர் 12 சீஷர்கள்ல ஒரு ஆள் வந்து காட்டி கொடுத்தாரு. இப்படிதான் அந்த கதை இருக்கும். லாஸ்ட் சப்பர்ன்றது ஜீசஸ் தன்னோட சீடர்களுக்கு கடைசியா வச்ச டின்னர்னு சொல்லலாம். அதை வச்சு பல பெயிண்டிங் ஹிஸ்டரியில வரையப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீசஸோட ஃபேஸ் மட்டும் தெரியும், ஒரு சில சீடர்களோட ஃபேஸ் மட்டும் தெரியும், மற்றவங்களோட வந்து பின்னாடில இருந்து இருக்க மாதிரி இருக்கும். பல வகையில வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வரைஞ்சு வச்சாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீசஸோட தலைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டம் இருக்க மாதிரி இருக்கும். மற்ற எல்லா சீசர்களோட மண்டைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். ஆனால் ஜூடாஸோட ஃபேஸில் மட்டும் எதுவுமே இருக்காது, ஏன்னா ஜீசஸை காட்டி கொடுத்தவன் அப்படின்ற மாதிரி. ஸோ டா வின்சி வந்து எப்பயுமே வந்து பொறுமையாக வரைவார். நிறைய விஷயங்கள் இந்த மோனலிசா பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு அவர் வரைஞ்சிருக்காரு. அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், காலில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 1495 1498 வரையும் எடுத்துக்கிச்சான் இதை மொத்தமா முடிக்கிறதுக்கு. இது ஒரு பெரிய செவுத்துல வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு லேயர் வரையறது, அதுக்கப்புறமா ஒரு ஆளா வரையறது, எல்லாருமே வந்து புது ஃபேஸா இருக்கும். அந்த இந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னாலே அதுல ஒரு கேரக்டரோட ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலயுமே டீடைல்டா இருக்காது. முன்னாடி இந்த பெயிண்டிங்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவுக்கு எமோஷனல் வந்து கடத்திருக்காரு. அதுல ஒரு உயிரே இருக்காது, நார்மலா ஒரு ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த பிக்சர் இருக்குல்ல, இதுல எல்லாத்துலயுமே ஒரு உயிர் இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது எந்த விஷயத்த வந்து காட்டுது அப்படின்னா, ஜீசஸ் வந்து உங்க 12 பேர்ல ஒரு ஆள் என்ன காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த சீடர்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எல்லாருமே பக்கத்துல வந்து யார் காட்டி கொடுக்க போறா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ற அந்த ஒரு எமோஷன் இருக்கும்ல, அதை இந்த பெயிண்டிங்ல வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எந்த பெயிண்டிங்குமே இந்த விஷயத்த கடத்தினது கிடையாது. பெயிண்டிங்ல பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜூடாஸை எப்படி காட்ட போறோம் அப்படின்றது. எல்லாருக்குமே ஜூடாஸ்னா ஒரு கொடூரமான ஆளு, ஏன்னா ஜீசஸே காட்டி கொடுத்த ஒரு ஆளுன்னும் போது அவனை எப்படி காட்ட போறோம் அப்படின்றதே அவருக்கு ஒரு பெரிய வந்து சேலஞ்சா இருந்துச்சாம். சோ அவர் என்ன பண்ணாரா, என்னோட ஃபேஸே வந்து நான் வந்து ஜூடாஸோட ஃபேஸா வச்சிரலாம் பேசியிருக்காரு. அதுக்கான குறிப்பெல்லாம் இருக்கு. அப்போ வந்து ஜூடாஸை எப்படி இந்த படத்துல காட்ட போறோம் அப்படின்றதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சீசர்களும் உட்கார்ந்துருக்க அந்த இது இருக்குல்ல, சென்டர்ல நீங்க ஒரு கோடு போட்டீங்கன்னு வச்சுங்களா, அந்த சென்டர்ல இருக்க கோட்டுக்கு மேலதான் எல்லா சீசர்களோட படங்களும் இருக்கும், ஃபேஸும் இருக்கும். ஜூடாஸோட ஃபேஸ் வந்து அந்த லைனுக்கு கீழே இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்க டீடைல்டா உத்து பார்த்தீங்கன்னா,
ஜூடாஸோட கையில ஒரு காசு வச்சிருக்க ஒரு பேக் இருக்கும். ஆக்சுவலா ஜூடாஸ் வந்து காசை வாங்கிட்டு தான் ஜீசஸை காட்டி கொடுப்பாரு பைபிள்ல இருக்க கதைப்படி. அந்த கையில இருக்க காசுல இருந்து எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ல இருந்து அப்படி தத்ரூபமா வரையப்பட்ட ஒரு படம் தான் தி லாஸ்ட் சப்பர்னு சொல்லப்படுற இந்த ஒரு படம். இது வரைஞ்சு முடிச்சாச்சு. யாருக்குமே இப்படி ஒரு படம் இருக்குன்றது உலகத்துல இருக்க யாருக்குமே தெரியாது. ஒரு காலகட்டத்துல பிரான்ஸை சேர்ந்த ஒரு ராஜா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் படையெடுத்து இட்டாலியை பிடிச்சதுக்கு அப்புறமா மிலின்ல இருக்கிற இந்த செயின்ட் மெரியாவை வந்து பார்க்கும்போது டைனிங் ஹால்ல அவ்வளோ அளவுக்கு பெரிய ஒரு படமா இந்த லாஸ்ட் சப்பர் படம் இருந்துச்சாம். அதை பார்த்து அவர் வந்து பிரமிச்சு போறாரு. என்னடா இவ்வளோ அழகா இந்த படம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. செவுத்துல வந்து தான் வரையப்பட்டிருக்கு. செவுத்தை உடைச்சி இதை எப்படி நம்ம வந்து பிரான்ஸை கொண்டு போயிடலாமான்னு பார்த்திருக்காரு. ஸோ அப்படி உடைக்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்து இதுல கிராக் விட்டு இந்த பெயிண்டிங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக இந்த பெயிண்டிங்கை யார் வரைஞ்சா அதே மாதிரி அவர் கூட்டு போயிட்டு அங்கே ஒரு பெயிண்டிங் வரையணும் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கான காலகட்டத்தில் மெலின்ல வந்து லியோனார்டோ டா வின்சி இல்லையாம். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட சொந்த ஊருக்கு போயிருந்திருக்காரு. அப்போ அவர் கூட இருந்த ஒருத்தர் அங்கே மிலன்ல இருந்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் எங்ககிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னா லியோனார்டோ டா வின்சி வந்து ஒரு விஷயத்தை வரைகிறாருன்னா அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் வரைஞ்சி வைப்பாராம். ஸோ அதை வந்து அந்த பிரான்ஸோட ராஜா கிட்ட கொடுத்ததாகவும் அதை அவர் எடுத்துட்டு போயிட்டு இன்னமும் அங்கே இருக்க ஒரு மியூசியம்ல வச்சிருக்காரு. அதுவும் எல்லாருமே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காலங்கள் போக போக இது வந்து செவுத்துல தானே வரையப்பட்டிருக்கு. அதிகமா அந்த கலர்ஸ்லாம் ஒழுங்கா தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அழிஞ்சு போயிருக்கு. அப்புறம் வந்து பேட்சப் பண்ணி ரெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெயிண்டிங்ன்றது ஒரு ஆள் பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும். கரெக்டா? ஆதி காலத்துல மனுஷனும் பெயிண்டிங் வரைஞ்சான். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆகும்போது இந்த மாதிரியான ரொம்ப திறமையான ஆட்கள்லாம் தத்ரூபமா பெயிண்டிங் வரைய ஆரம்பிச்சாங்க. ஸோ இங்க பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு விஷயத்த வரைகிறான் அப்படின்னா அவன் ஒரு யோசனையில வரைஞ்சிருப்பான். ஆனா பாக்குற கண்ணு அது எப்படி பார்க்கும் அப்படின்னா, ஓ இது வேற மாதிரி அர்த்தம் சொல்றாங்களான்னு யோசிக்கும். அதே மாதிரி தான் இந்த பெயிண்டிங்கை வச்சு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி சர்ச்சை வந்து இருந்துகிட்டு இருக்கிறது தான் உண்மை. 18 மார்ச் 2003 வந்து தி டா வின்சி கோட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இந்த புக்கை எழுதினவர் வந்து டான் பிரவுன்னு சொல்ல போற ஒரு ஆளு. அவர் என்ன சொல்றாருன்னா, டா வின்சி வந்து அவரோட படங்கள்ல நிறைய கோட்ஸ் வந்து நம்மளுக்கு வச்சுட்டு போயிருக்காரு. அதுல நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயிண்டிங் வந்து பேசும்போது இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங் இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்ல டா வின்சி சொல்ல வரது ஜீசஸுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு. ஜீசஸோட ஒய்ஃப் தான் ஜீசஸ்க்கு பக்கத்துல இருக்கவங்க. ஆக்சுவலா அவங்களும் ஜீசஸும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட வம்சாவளி இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. சர்ச்சு வந்து அதை பாதுகாக்க ட்ரை பண்றாங்கன்ற ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டார் அந்த புக்கில். மக்கள் எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் நிறைய சேலாகவும் இந்த புக் வந்து ஆச்சு. நிறைய டிபேட்ஸை வந்து உருவாக்கிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில். அந்த புக்கில் அவர் என்ன சொல்றாருன்னா, மேரி மெக்டலின்னு சொல்லப்படுற பைபிளில் இருக்க ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பைபிள் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து உடம்புல ஒரு 7 பேய் இருந்துச்சு. ஜீசஸ் வந்து பேயெல்லாம் ஓட்டினாரு. அதுக்கப்புறமா ஜீசஸோட ஃபாலோவராகவே அவங்க மாறினாங்கன்னு சொல்லி பைபிளில் அவங்கள பற்றி ஒரு கதை இருக்கு. ஆனால் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜீசஸும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி பைபிளில் இல்லை. மேரி மெக்டலின் வந்து ஜீசஸோடய இருந்தாங்க. ஜீசஸ் வந்து க்ரூசிஃபை பண்ணும்போது அவங்க கூடயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து 3ஆவது நாள் உயிரோட வந்ததா சொல்லுவாங்கல்ல, அப்பயும் அவங்க கூட இருந்ததாலாம் குறிப்பு இருக்கு. இவர் இப்படி ஒரு பெரிய குண்டை வந்து டா வின்சி கோடுன்ற புக்கை எழுதி போட்டாரு. அதை வச்சு ஒரு படம் வந்துச்சு. அதை பேசிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜீசஸ்க்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல அவங்க தான் மேரி மெக்டலின். ஜீசஸையும் மேரி மெக்டலின் உட்காந்துருக்க இடத்த அப்படியே கோடு கிழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு எம் ஷேப் வரும். அதுக்கு பேரு மேரி அப்படின்றத வந்து டா வின்சி நம்ம கிட்ட சொல்ல வராரு. அதுக்கும் மேல அவங்க உட்காந்துருக்க இடத்த பாருங்க, ஒரு வி ஷேப்ல இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பெண்ணோட பெண்ணின் சொல் வி ஷேப்ன்றது வந்து ஒரு பெண்ணை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால மேரி மெக்டலின் தான் வந்து ஜீசஸோட ஒய்ஃப். அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறமா இதை வந்து உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா ஜீசஸ் வந்து ஒரு நார்மலான மனுஷன் தான். சர்ச்சே சேர்ந்து இந்த மாதிரி டெம்பிள்ஸ்லாம் அதிகமாக உருவாகி இதை யாருக்குமே தெரியாம பார்த்துக்கிட்டாங்க. ஜீசஸோட வம்சாவளியில வந்த நிறைய பசங்க இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஏன் இதை வந்து மறைக்கிறாங்க அப்படின்னா, ஜீசஸ் அவ்வளோ பெரிய ஆளா கடவுளா பார்க்குறாங்க. ஜீசஸ்க்கு ஒரு குழந்தை இருந்தது, ஒய்ஃப் இருந்ததுன்னு சொன்னா அவரும் நார்மலான மனுஷன் தானே அப்படின்றதுக்காக இதை சர்ச் வந்து மறைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் டா வின்சி கோட்ல அவர் பேசியிருக்காரு. இதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க, யார் இதெல்லாம் சொன்னா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டா, லியோனார்டோ டா வின்சியும் வந்து இந்த மாதிரி டெம்ப்ளரை சேர்ந்த ஒரு ஆள் தான். அவருமே இந்த வம்சாவளியை பாதுகாக்க வந்த ஒரு ஆள் தான். அதனாலதான் சர்ச்சுக்கு தெரியாம இந்த பெயிண்டிங் வரைய நம்ம கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் சொல்ல வராருன்னு சொல்லி இந்த புக்ல போட்டிருக்கு. டான் பிரவுன் கிட்ட ப்ரூஃப் கிடையாது. அவர் அந்த படத்தை தான் ப்ரூஃப்னு சொல்றாரு. அவர்கிட்டயும் ப்ரூஃப் கிடையாது. எந்த இடத்துலையுமே ஜீசஸ்க்கு ஒய்ஃப் இருந்ததாகவோ இல்ல ஜீசஸ்க்கு ஒரு குழந்தை இருக்குன்றத எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்பட்டது கிடையாது. இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி வந்து அது நடந்திருக்கா இல்லையான்றத நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பைபிள் தான். பேசிக்கா பைபிள்ல இருக்க எல்லாமே உண்மை நான் சொல்லல. பைபிள்ல இருக்கிறதுலாம் வந்து அப்படியே உண்மை அப்படின்றத நான் சொல்லல. எல்லா மத புத்தகங்களுமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. பட் எங்க ஒரு பிரச்சனை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மத
மத புத்தகத்தில் தப்பான ஒரு விஷயத்த போட்டு இன்னைக்கு நம்ம சட்டத்துக்கே எதிராக ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, அதை பைபிள்லையோ இல்லை குரான்லையோ இல்லை பகவத்கீதையிலையோ போட்டுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம சட்டத்துக்கு எதிராக இருக்க ஒரு விஷயம் அந்த பைபிள் அது ரைட்டுன்னு சொல்லும், குரான்ல ரைட்டுன்னு சொல்லும், பகவத்கீதையில ரைட்டுன்னு சொல்லும். அப்ப நம்ம விமர்சனம் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை. பட் பைபிள்லேயே சொல்லாத ஒரு விஷயத்த, குரான்லேயே சொல்லாத விஷயத்த, பகவத்கீதையிலே சொல்லாத விஷயத்த ஆமா அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ப்ரூஃப்னு காட்டி ப்ரூஃபே இல்லாதது ஒன்று ப்ரூஃப்னு காட்டினானா அதை நம்மளால ஏற்றுக்க முடியாதுல்ல. ஒருத்தவங்க ஒரு பெரிய ஒரு பிலீஃப் இருந்துகிட்டு இருக்கு, ஒரு ஒரு ஜீசஸ் நம்புறவங்களோ, அல்லாஹ் நம்புறவங்களோ, ராமரை நம்புறவங்களோ ஒரு பிலீஃப் இருக்கும் போது அதை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்ல வேணாம். ஏன் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் இல்லைன்னும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? டாவின்சி வந்து வரைஞ்சது ஒரு அருமையான ஒரு படத்தை வரைஞ்சிருக்காரு, அதுக்கு பின்னாடி இதுதான் இருக்குன்னு சொல்லி ஒரு டான் ப்ரௌன்னு சொல்லப்படுற ஒருத்தர் நம்புறதோ, அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வந்து எதுவுமே தரல. ப்ரூஃப் இல்லாத போது, பைபிள்லேயே சொல்லாத போது இதை நம்ம நம்ப வேணாம். ஜீசஸ் ஒய்ஃபோ குழந்தைகளாம் இல்லை அப்படின்றது தான், இதை அப்படியே விடுறது தான் ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு மதத்தை நம்பிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட இப்போ ஒரு சென்டிமெண்ட்டை வந்து புண்படுத்துறதுன்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றத நம்புறேன். அது எந்த மதத்தாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேற ஒரு மதத்தை நம்புற ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி, இது எதையுமே வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை பண்ண வேணான்னு தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம இவ்வளோ சொன்னாலும் அந்த மேரி மேக்டலின் நம்ம நினைக்கிறோம்ல, அது அவங்களே கிடையாது. ஆக்சுவலாக அது ஜான், அது பேதுருன்னு சொல்லுவாங்களா, ஜான் தான் வரையப்பட்டிருக்காரு. அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 சீஷர்கள், அதுக்கப்புறமா ஜீசஸ் இருப்பார். அங்கே ஒரு பொண்ணே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் கற்பனையாக நினச்சிக்கிட்டு அது மேரி மேக்டலின் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக அது அவங்களே கிடையாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை அந்த படத்தில் இருக்கிறதுல. படம் டாவின்சி கோடை வச்சு ஒரு படமே வந்துச்சுங்க, 2006லயோ 7லயோ எனக்கு தெரியல எந்த இயர்ன்றது. பட் அது வந்து பெரிய கான்ட்ரவர்சிக்குள்ள உள்ளாகி படம் வேற லெவல் இட்டு இருந்தாலுமே நிறைய சர்ச்சஸ் வந்து பேன் பண்ணாங்க, பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் பேன் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் கூட அந்த படம் பேன் பண்ணி வச்சாங்க, கலைஞரோட ஆட்சியில் அந்த படத்தை பேன் பண்ணி விட்டாங்க. ஸோ உங்கள் கருத்துக்கள் இருக்கும்ல, அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். பாய் ட்ரூப்ஸ்.